எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பல நாட்களாக பல லட்சம் மைல்கள் பயணம் செய்வதற்கு செலவிட்ட ஆற்றலை விட பல மடங்கு அதிகமான ஆற்றலை பூமியை விட்டு மேலே கிளம்பிய முதல் ஒரு சில நிமிடங்களில் அது செலவிட்டது. பழக்கங்கள் ஏராளமான ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளன. பெரும்பாலான மக்கள் இதை உணர்வதில்லை அல்லது ஒப்புக்கொள்ள விரும்புவதில்லை. காலம் தாழ்த்துதல், பொறுமையின்மை, எடை போட்டு பார்த்தல், சுயநலம் போன்ற மனித ஆற்றலுக்கான அடிப்படை கொள்கைகளை மீறுகின்ற நம்முள் ஆழமாக பதிந்துள்ள பழக்கங்களை முடைத்தெறிவதற்கு சற்று கூடுதலான மன உறுதியும் நம் வாழ்வில் ஒரு சில சிறிய மாற்றங்களும் தேவை. மேலே கிளம்புவதற்கு ஏராளமான முயற்சி தேவை. ஆனால் ஈர்ப்பு விசையின் பிடியிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொண்டு விட்டால் நம்முடைய சுதந்திரம் முற்றிலும் புதியதொரு பரிமாணத்தை பெற்றுவிடுகிறது. இயற்கையின் எந்த ஒரு விசையையும் போலவே ஈர்ப்பு விசையால் நமக்கு சாதகமாகவும் செயல்பட முடியும் அல்லது நமக்கு எதிராகவும் செயல்பட முடியும். நம்முடைய பழக்கங்கள் சிலவற்றின் ஈர்ப்பு விசை நாம் செல்ல விரும்பும் இடத்திற்கு செல்லுவதிலிருந்து தற்போது நம்மை தடுத்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் நம்முடைய உலகத்தை கட்டுக்கோப்பாக தாங்கி பிடித்திருப்பதும், கோள்கள் தம்முடைய சுற்றுப்பாதைகளில் ஒழுங்காக சுற்றி வருவதற்கு காரணமாக இருப்பதும், நம்முடைய பிரபஞ்சத்தை ஒழுங்குடன் வைத்திருப்பதும் ஈர்ப்பு விசைதான். சக்தி வாய்ந்த ஒரு விசை. அது பலனளிக்கக்கூடிய விதத்தில் நாம் அதை பயன்படுத்தி கொண்டால் நம் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கி கொள்வதற்கு தேவையான இணக்கத்தையும் ஒழுங்கையும் உருவாக்க அதை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். பழக்கங்கள் வரையறுக்கப்படுகின்றன. ஒரு பழக்கம் என்பது அறிவு, திறமை, விருப்பம் ஆகியவற்றின் சங்கமம் என்று நாம் இங்கு வரையறுத்து கொள்ளலாம். அறிவு என்பது என்ன செய்ய வேண்டும், ஏன் அதை செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டு ரீதியான கருத்து கண்ணோட்டமாகும். அதை எப்படி செய்வது என்பதுதான் திறமை. அதை செய்வதற்கான ஊக்குவிப்பு தான் விருப்பம். ஒன்றை நம் வாழ்வில் ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த மூன்றும் நம்மிடம் இருந்தாக வேண்டும். என்னுடைய சக பணியாளர்கள், என்னுடைய வாழ்க்கை துணைவர், என்னுடைய குழந்தைகள் ஆகியோருடன் நான் மேற்கொள்ளும் கருத்து பரிமாற்றங்களில் நான் திறமையற்றவனாக இருக்கக்கூடும். ஏனெனில் என்னுடைய மனத்தில் தோன்றும் விஷயங்களை பற்றி மட்டுமே எப்போதும் நாம் அவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேனே தவிர அவர்கள் கூறுவதை ஒருபோதும் நாம் செவிமடுப்பதில்லை. மனித கருத்து பரிமாற்றத்தின் சரியான கொள்கைகளை நான் தேடி கண்டுபிடிக்காவிட்டால் நான் காது கொடுத்து கேட்க வேண்டியது அவசியம் என்பது கூட எனக்கு தெரியாமல் போய்விடும். மற்றவர்களுடன் திறம்பட கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு நான் உண்மையிலேயே அவர்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் அதற்கான திறன் என்னிடம் இல்லாமல் போகலாம். இன்னொரு மனிதர் பேசுவதை எவ்வாறு உண்மையிலேயே ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாமலேயே போகக்கூடும். நான் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதும் எவ்வாறு காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதும் மட்டும் எனக்கு தெரிந்திருந்தால் போதாது. காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று உண்மையிலேயே நான் விரும்பினால் தவிர அது என் வாழ்வில் ஒரு பழக்கமாக ஆகாது. ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்கு 3 பரிமாணங்களிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். அறிவு, திறமை, விருப்பம். இருத்தல், பார்த்தல். மாற்றம் என்பது மேல் நோக்கிய ஒரு செயல்முறை. இருத்தல் பார்த்தலை மாற்றுகிறது. இதன் விளைவாக பார்த்தல் இருத்தலை மாற்றுகிறது. மேல் நோக்கிய வளர்ச்சி சுழற்சியில் இது மாற்றி மாற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அறிவு, திறமை, விருப்பம் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளும் போது பல வருடங்களாக நமக்கு ஒரு போலியான பாதுகாப்பு இருந்து வந்திருந்த நம்முடைய பழைய கருத்து கண்ணோட்டங்களிலிருந்து நாம் விடுபட்டு தனிப்பட்ட முறையிலும் மற்றவர்களுடனான உறவிலும் சிறப்புறுவதற்கான ஒரு புதிய நிலையை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். சில சமயங்களில் இது வேதனை தரக்கூடிய ஒரு செயல்முறையாக அமையும். இந்த மாற்றம் ஒரு உயர்ந்த நோக்கத்தினால் ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒன்று. உங்கள் வாழ்வில் பின்னாளில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் இப்போது கைவசப்படுத்த விரும்பும் விஷயத்தை பின்னுக்கு தள்ளி போடுவதற்கான விருப்பத்தால் ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது. ஆனால் இச்செயல்முறை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக விளங்குகின்ற மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. இறுதியில் நாம் சாதிக்க விரும்புகின்ற விஷயத்திற்காக இப்போது நாம் விரும்பும் விஷயத்தை தியாகம் செய்வதற்கான விருப்பம் மற்றும் திறன்தான் மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சியை நாம் வரையறுக்கலாம். தொடர்ச்சியான பக்குவம்.
7 பழக்கங்கள் என்பவை உற்சாகத்தை தூண்டுவதற்கான சூத்திரங்களின் தனித்தனி அம்சங்கள் அல்ல. வளர்ச்சிக்கான இயற்கை விதிகளுடன் இணைந்து தனிப்பட்ட ஆற்றலையும் மற்றவர்களுடனான உறவுகளையும் மேம்படுத்துவதற்கான படிப்படியான வரிசைகளுடன் கூடிய சிறப்பான ஒருங்கிணைக்கப்பட்ட அணுகுமுறை தான் இந்த 7 பழக்கங்கள். சார்பு நிலையிலிருந்து சார்பின்மை நிலைக்கும் பிறகு சகசார்பு நிலைக்கும் அவை நம்மை படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் பக்குவப்படுத்தி அழைத்து செல்கின்றன. எல்லாவற்றுக்கும் பிறரை முழுவதுமாக சார்ந்திருக்கின்ற ஒரு பச்சிளம் குழந்தையாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை துவக்குகிறோம். நாம் மற்றவர்களால் வழிநடத்தப்படுகிறோம், பராமரிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். இந்த பராமரிப்பு நமக்கு கிடைக்காவிட்டால் ஒரு சில மணி நேரங்கள் அல்லது அதிகபட்சமாக ஒரு சில நாட்கள் மட்டுமே நம்மால் உயிர் வாழ முடியும். பிறகு மாதங்களும் வருடங்களும் செல்ல செல்ல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் படிப்படியாக அதிக சுதந்திரமானவர்களாகவும் சார்பற்றவர்களாகவும் நாம் உருவாகிறோம். இறுதியில் ஒரு நாள் நம்மை நாமே கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் எட்டிவிடுகிறோம். நாம் உள்ளிருந்து வழிநடத்தப்படுகிறோம், தற்சார்புடையவர்களாக மாறுகிறோம். நாம் தொடர்ந்து வளர்ந்து பக்குவமடையும் போது சமுதாயம் உட்பட இயற்கையில் உள்ள அனைத்து பரஸ்பர சார்புடன் இருக்கின்ற என்ற விழிப்புணர்வும் இயற்கை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சூழலியல் அமைப்பு உள்ளது என்ற விழிப்புணர்வும் நமக்கு அதிக அளவில் ஏற்படுகின்றன. அதோடு மனித வாழ்வும் பரஸ்பர சார்புடையதாகவே இருப்பதையும் நாம் கண்டறிகிறோம். நாம் குழந்தை பருவத்தில் தொடங்கி பெரியவர்களாக ஆவது வரை நம்முடைய வளர்ச்சி முழுவதும் இயற்கை விதிக்கு இசைவாகவே அமைந்துள்ளது. வளர்ச்சிக்கு பல பரிமாணங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக நாம் உடல் ரீதியாக முழுமையாக பக்குவம் அடைவது என்பது அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ நாம் அதே அளவு பக்குவத்தை அடைவோம் என்பதற்கான உத்தரவாதம் அல்ல. அதே சமயத்தில் உடல் ரீதியாக ஒருவர் பிறரை சார்ந்திருக்க நேர்ந்தால் அவர் உள ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ பக்குவமற்றவராக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. தொடர்ச்சியான பக்குவம் என்பதை பொறுத்தவரை சார்பு என்பது நீங்கள் என்பதற்கான உருவக கண்ணோட்டம். நீங்கள் என்னை கவனித்துக் கொள்ளுகிறீர்கள், நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள், நீங்கள் என் உதவிக்கு வரவில்லை, விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சார்பின்மை என்பது நான் என்பதற்கான உருவக கண்ணோட்டம். என்னால் செய்ய முடியும், நான் தான் பொறுப்பு, நான் தற்சார்பு கொண்டவனாக இருக்கிறேன், என்னால் தேர்ந்தெடுக்க முடியும். சக சார்பு என்பது நாம் என்பதற்கான உருவக கண்ணோட்டம். நம்மால் செய்ய முடியும், நம்மால் ஒத்துழைக்க முடியும், நம்முடைய திறன்களையும் பயன்படுத்தி சிறப்பான ஏதேனும் ஒன்றை நம்மால் இணைத்து உருவாக்க முடியும். பிறரை சார்ந்திருக்கும் மக்கள் தங்களுக்கு விருப்பமானவற்றை பெறுவதற்கு மற்றவர்களின் உதவி அவர்களுக்கு தேவை. எவரையும் சார்ந்திருக்காத மக்கள் தங்களுக்கு வேண்டியதை தாங்கள் சொந்த முயற்சியின் மூலம் பெற்றுக்கொள்வார்கள். சக சார்புடைய மக்கள் மாபெரும் விஷயங்களை சாதிப்பதற்கு தங்கள் சொந்த முயற்சிகளை மற்றவர்களின் முயற்சிகளோடு இணைத்துக் கொள்ளுகின்றனர். நான் உடல் ரீதியாக மற்றவர்களை சார்ந்திருந்தால், அதாவது பக்கவாதம் அல்லது வேறு ஏதோ ஒரு வழியில் உடல் ரீதியாக நான் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படும். உணர்ச்சி ரீதியாக நான் உங்களை சார்ந்திருந்தால் என் சுய மதிப்பும் பாதுகாப்பு உணர்வும் என்னை பற்றி நீங்கள் கொண்டுள்ள அபிப்பிராயத்திலிருந்து வரும். உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் அது என்னை நிலைகுலைய செய்துவிடும். அறிவு ரீதியாக நான் உங்களை சார்ந்திருந்தால் எனக்காக சிந்திப்பதற்கு நான் உங்களை நம்பியிருப்பேன். என் வாழ்வில் உள்ள விவகாரங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு உங்கள் சிந்தனையை நான் சார்ந்திருப்பேன். நான் சார்பற்றவனாக இருந்தால், அதாவது நான் சுதந்திரமானவனாக இருந்தால், உடல் ரீதியாக என் வேலைகளை என்னால் பார்த்து கொள்ள முடியும். உள ரீதியாக என்னால் சொந்தமாக சிந்தித்து கொள்ள முடியும். ஒரு நுட்பமான சிந்தனை நிலையிலிருந்து வேறொரு சிந்தனை நிலைக்கு என்னால் செல்ல முடியும். படைப்பு திறனுடனும் தர்க்க ரீதியாகவும் சிந்தித்து பிறருக்கு புரிகின்ற விதத்தில் என் எண்ணங்களை என்னால் வெளிப்படுத்த முடியும். உணர்ச்சி ரீதியாக எனக்குள்ளிருந்து நான் மதிப்பிடப்படுவேன். நான் உள்ளிருந்து வழிநடத்தப்படுவேன். என் சுய மதிப்பு மற்றவர்கள் என்னை விரும்புவதையோ அல்லது நன்றாக நடத்துவதையோ சார்ந்திருக்காது. சார்பின்மை என்பது சார்பை விட அதிக பக்குவமானது என்பதை நம்மால் சுலபமாக கண்டுகொள்ள முடியும். சார்பின்மை என்பது ஒரு மாபெரும் சாதனை, ஆனால் அது முதன்மையானது அல்ல. ஆனாலும் தற்போதைய சமுதாய கருத்து கண்ணோட்டம் சார்பின்மையை அரியணையில் ஏற்றி வைக்கிறது. அது பல தனிநபர்கள் மற்றும் சமுதாய இயக்கங்களின் உறுதியான இலக்காக உள்ளது. கருத்து பரிமாற்றம், குழுப்பணி, ஒத்துழைப்பு ஆகிய அனைத்தும் ஏதோ குறைந்த மதிப்பு கொண்ட விளிமியங்கள் என்பது போல சுய மேம்பாடு குறித்த நூல்களும் சொற்பொழிவுகளும் சார்பின்மையை உயர்ந்த நிலையில் வைக்கின்றன. சார்பின்மைக்கு அளிக்கப்படுகின்ற தற்போதைய முக்கியத்துவத்தின் பெரும்பகுதி சார்பிற்கு எதிரான ஒரு எதிர்வினையே. மற்றவர்கள் நம்மை கட்டுப்படுத்துவது, வரையறுப்பது, வஞ்சிப்பது, தங்களுக்கு அனுகூலமாக நம்மை ஏமாற்றி பயன்படுத்துவது ஆகியவற்றுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் அது. மிக குறைவாகவே புரிந்து கொள்ளப்பட்டுள்ள சக சார்பு
கொடுக்கப்படுகின்ற சவுக்கடியாக பலருக்கு தோன்றுவதால் சார்பின்மை அல்லது சுதந்திரம் என்ற பெயரில் அவர்கள் தங்கள் சுயநல காரணங்களுக்காக தங்கள் வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிவது, குழந்தைகளை கைவிடுவது அல்லது அனைத்து விதமான சமூக பொறுப்புகளையும் புறக்கணிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை நாம் காணுகிறோம். தங்கள் பொறுப்புகளை தட்டி கழித்தல், சுதந்திரமானவர்களாக ஆதல், தங்கள் உரிமையை நிலைநாட்டுவதல், தங்கள் சொந்த விஷயங்களை கையாளுதல் போன்ற நடத்தைகள் நம்மால் விட்டுத்தள்ள முடியாத அடிப்படையான சார்புகளை வெளிப்படுத்துகின்றன. ஏனெனில் அவை அகவயமானவை அன்றி புறவயமானவை அல்ல. எடுத்துக்காட்டாக, மற்றவர்களுடைய பலவீனங்கள் நம்முடைய உணர்ச்சி ரீதியான வாழ்க்கையை பாழாக்க அனுமதித்தல், நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சூழல்களாலும் மக்களாலும் நாம் பலிகடாவாக ஆக்கப்பட்டது போல உணருதல் போன்ற சார்புகள் புற உலகில் இல்லை. மாறாக அவை நமக்குள் தான் இருக்கின்றன. நாம் நம்முடைய சூழல்களை மாற்ற வேண்டியிருக்கலாம், ஆனால் சார்பு பிரச்சனை ஒரு தனிப்பட்ட பக்குவம் தொடர்பான ஒரு பிரச்சனை ஆகும். சூழலுக்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. சிறந்த சூழல்களில் கூட பக்குவமின்மையும் சார்பு தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடும். உண்மையான சார்பின்மையானது செயலில் இறங்குவதற்கு நமக்கு அதிகாரம் அளிக்கிறது. சூழல்கள் மற்றும் பிற மக்களை சார்ந்திருப்பதிலிருந்து அது நம்மை விடுவிக்கிறது. அது நம்மை விடுவிக்கின்ற ஒரு மதிப்பு வாய்ந்த இலக்கு. ஆனால் ஒரு சிறப்பான வாழ்க்கையில் இது உச்சக்கட்ட இலக்கு அல்ல. சுதந்திரமான சிந்தனை மட்டுமே சகசார்பு உறவுகளுக்கு பொருத்தமானதல்ல. பரஸ்பர சார்புடன் சிந்திப்பதற்கான மற்றும் நடந்து கொள்வதற்கான பக்குவத்தை பெற்றிராத சுதந்திரமான மக்களால் சிறப்பான விளைவுகளை உருவாக்கி கொடுக்கின்ற நல்ல தனி நபர்களாக இருக்க முடியும். ஆனால் அவர்களால் நல்ல தலைவர்களாக இருக்க முடியாது. ஒரு குழுவில் இணைந்து பணியாற்றுவதற்கான திறனும் அவர்களுக்கு இருக்காது. திருமணம், குடும்பம் அல்லது நிறுவனத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவையான பரஸ்பர சார்பு என்ற கண்ணோட்டம் அவர்களுக்கு இருப்பதில்லை. வாழ்க்கை இயல்பாகவே அதிக சகசார்புடைய ஒன்று. சார்பின்மையின் மூலம் உச்சபட்ச ஆற்றலை அடைய முயற்சிப்பது கோல்ஃப் மட்டையை கொண்டு டென்னிஸ் விளையாடுவதை போன்றது. யதார்த்தத்திற்கு பொருத்தமான ஒரு வழியல்ல அது. சகசார்பு என்பது அதிக பக்குவமான மேம்பாடான ஒரு கோட்பாடு. உடல் ரீதியாக நான் பரஸ்பர சார்புடையவனாக இருந்தால் நான் தற்சார்புடையவனாகவும் திறன்மிக்கவனாகவும் இருக்கிறேன். ஆனால் நாம் இருவரும் சேர்ந்து பணிபுரிந்தால் என்னுடைய மிகச்சிறந்த முயற்சியை கொண்டு என்னால் தனியாக சாதிக்க முடிவதை விட மிக அதிகமாக நம்மால் சாதிக்க முடியும் என்பதையும் நான் உணர்கிறேன். உணர்ச்சி ரீதியாக நான் சகசார்பு கொண்டவனாக இருந்தால் என்னை பற்றிய உயர்ந்த மதிப்பை நான் எனக்குள் இருந்து உருவாக்கி கொள்ளுகிறேன். அதே சமயத்தில் அன்பின் தேவையையும் பிறருக்கு அன்பை கொடுப்பதற்கான தேவையையும் மற்றவர்களிடமிருந்து அன்பை பெறுவதற்கான தேவையையும் நான் உணர்கிறேன். அறிவு ரீதியாக நான் பரஸ்பர சார்பை கொண்டிருந்தால் என்னுடைய சிந்தனையுடன் இணைத்து கொள்வதற்கு மற்றவர்களுடைய சிறந்த சிந்தனை எனக்கு தேவை என்பதை நான் உணர்கிறேன். சகசார்பு கொண்டவன் என்ற முறையில் என்னை மற்றவர்களுடன் ஆழமாகவும் அர்த்தத்துடனும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. மற்றவர்களிடம் இருக்கும் பரந்த வளங்களையும் ஆற்றலையும் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பும் எனக்கு வாய்க்கிறது. சகசார்பு என்பது சார்பற்ற மனிதர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒன்று. சார்ந்திருக்கும் மக்களால் சகசார்பு கொண்டவர்களாக ஆவதை தேர்ந்தெடுக்க முடியாது. அதை செய்வதற்கான குணநலன்கள் அவர்களிடம் இல்லை. அதனால்தான் இனி வரவிருக்கும் அத்தியாயங்களில் கொடுக்கப்பட்டுள்ள 1வது, 2வது மற்றும் 3வது பழக்கங்கள் ஒருவர் தன்னை தானே வெற்றி கொள்வதற்கான திறனை அலசுகின்றன. இத்திறன் ஒரு நபரை சார்பு நிலையிலிருந்து சார்பற்ற சுதந்திர நிலைக்கு அழைத்து செல்லுகிறது. இவைதான் தனி மனித வெற்றிகள், குணநல வளர்ச்சியின் உயிர்நாடி இவை. தனி மனித வெற்றிகள் பொது வெற்றிகளுக்கு முன்பாக வருகின்றன. ஒரு பயிரை நடுவதற்கு முன்பாக எப்படி அறுவடை செய்ய முடியாதோ அதே போல தனி மனித வெற்றிக்கு முன்பாக பொது வெற்றி வருவது சாத்தியமில்லை. உள்ளிருந்து தொடங்குகின்ற செயல்முறை இது. நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமானவராக ஆகும்போது ஆற்றல் மிக்க பரஸ்பர சார்பிற்கான அடித்தளத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். 4வது, 5வது மற்றும் 6வது பழக்கங்களில் உள்ள குழுப்பணி, ஒத்துழைப்பு, கருத்து பரிமாற்றம் போன்ற ஆளுமை சார்ந்த பொது வெற்றிகள் மீது திறம்பட செயலாற்றுவதற்கான குணநல அடித்தளத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆனால் 4வது, 5வது மற்றும் 6வது பழக்கங்களின் மீது கவனம் செலுத்துவதற்கு முன்பாக முதல் 3 பழக்கங்களிலும் நீங்கள் கச்சிதமானவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. இந்த வரிசையை புரிந்து கொள்வது நீங்கள் உங்கள் வளர்ச்சியை சிறப்பாக கையாளுவதற்கு உங்களுக்கு உதவும். ஆனால் அதற்காக முதல் 3 பழக்கங்களையும் நீங்கள் முழுமையாக உங்களிடம் வளர்த்தெடுக்கும் வரை பல வருடங்கள் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கூறவில்லை. சகசார்பு உலகில் நீங்களும் ஒரு அங்கமாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதனோடு தொடர்பு கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால்
அவ்வுலகின் தீவிரமான பிரச்சனைகள் அவற்றின் அடிப்படையான நாட்பட்ட குணநல கோளாறுகளை மிகச் சுலபமாக மறைத்து விடுகின்றன. நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய ஒவ்வொரு சகசார்பு கருத்து பரிமாற்றத்தின் மீதும் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது வளர்ச்சிக்கான இயற்கை விதிகளுக்கு இசைவாக உங்களுடைய முயற்சிகள் மீது வரிசை முறையில் கவனம் செலுத்த உங்களுக்கு உதவும். 7வது பழக்கம் புதுப்பித்தலாகும். வாழ்வின் 4 அடிப்படை பரிணாமங்களை முறையாகவும் சமநிலையுடனும் புதுப்பிப்பதை பற்றியது. அது மற்ற அனைத்து பழக்கங்களையும் உள்ளடக்கியது. தொடர்ச்சியான மேம்பாட்டிற்கான இப்பழக்கம் மேல்நோக்கிய வளர்ச்சியை உருவாக்கி ஒவ்வொரு பழக்கத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் அவற்றோடு வாழ்வதற்குமான புதிய நிலைக்கு உங்களை உயர்த்துகிறது. கீழே இருக்கும் வரைபடம் 7 பழக்கங்களின் வரிசையையும் பரஸ்பர சார்பையும் விளக்குகிறது. பழக்கங்களுக்கு இடையேயான வரிசை முறை, உறவுகள் மற்றும் அவற்றின் கூட்டியக்கத்தை பற்றியும் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் போது எவ்வாறு வலிமையான புதிய வடிவங்களை பெற்று தம்முடைய மதிப்பை கூட்டுகின்றன என்பது பற்றியும் நாம் ஆய்வு செய்யும் போது கூடவே இந்த வரைபடம் இப்புத்தகம் நெடுகிலும் பயன்படுத்தப்பட்டு வரும். ஒவ்வொரு பழக்கமும் அறிமுகப்படுத்தப்படும் போது அவற்றை நான் பிரத்யேகமாக சுட்டி காட்டுவேன். 7 பழக்கங்கள் கருத்து கண்ணோட்டம். ஆற்றல் வரையறுக்கப்படுகிறது. 7 பழக்கங்களும் ஆற்றலுக்கான பழக்கங்கள். அவை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டிருப்பதால் நீண்டகால நோக்கில் பயனளிக்கும் உச்சபட்ச விளைவுகளை அவை உருவாக்கி தருகின்றன. இவை ஒரு நபருடைய குணநலன்களின் அடிப்படையாக ஆகின்றன. இவற்றை கொண்டு ஒரு தனி நபரால் தன்னுடைய பிரச்சனைகளை திறமையாக தீர்த்து கொள்ள முடியும், வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும், மேல்நோக்கிய வளர்ச்சி பாதையில் உள்ள பிற கொள்கைகளை தொடர்ந்து கற்றுக்கொண்டு அவற்றை தன் வாழ்வில் ஒருங்கிணைக்க முடியும். அவை ஆற்றலுக்கான பழக்கங்களாக இருப்பதற்கான மற்றொரு காரணம் அவை ஒரு குறிப்பிட்ட இயற்கை விதியுடன் இசைவாக உள்ள ஆற்றலுக்கான ஒரு கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டவையாக இருப்பதுதான். அந்த இயற்கை விதியை நான் உற்பத்தி சமநிலை, உற்பத்தி திறன் சமநிலை என்று அழைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் இதற்கு எதிராக செயல்பட்டு தங்களை காயப்படுத்தி கொண்டுள்ளனர். ஈசாப்பின் பொன் முட்டையிடும் வாத்து என்ற கதையை நினைவு கூறுவதன் மூலம் இக்கொள்கையை நம்மால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். அக்கதை இவ்வாறு சொல்லுகிறது. ஒரு நாள் ஒரு ஏழை விவசாயி தான் செல்லமாக வளர்த்து வந்த ஒரு வாத்தின் கூட்டில் ஒரு பிரகாசமான பொன் முட்டையை காண்கிறான். முதலில் இது ஏதோ ஒரு விதமான தந்திரம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் அந்த முட்டையை தூக்கி எறியவிருந்த நேரத்தில் அவனுடைய மனதில் வேறொரு எண்ணம் குறுக்கிட்டது. அந்த முட்டையை மதிப்பீடு செய்வது என்று அவன் தீர்மானித்தான். அந்த முட்டை சுத்த தங்கத்தால் ஆனதாக இருந்தது. தன்னுடைய அதிர்ஷ்டத்தை அந்த விவசாயியால் நம்ப முடியவில்லை. அடுத்த நாளும் அதே போல் ஒரு முட்டை அவனுக்கு கிடைத்த போது அவனுக்கு இன்னும் அதிக ஆச்சரியம் ஏற்பட்டது. ஒவ்வொரு நாளும் அவன் அந்த கூட்டிற்கு விரைந்து சென்றான். ஒவ்வொரு நாளும் அவன் அங்கு ஒரு பொன் முட்டையை கண்டெடுத்தான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனானான். ஆனால் அவனுடைய செல்வம் அதிகரிக்க பேராசையும் பொறுமையின்மையும் உடன் வந்தன. பொன் முட்டைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அவனால் காத்திருக்க முடியவில்லை. எனவே அந்த வாத்தை கொன்றுவிட்டு எல்லா முட்டைகளையும் ஒரே சமயத்தில் எடுத்துக்கொள்வதென்று அவன் திட்டமிட்டான். ஆனால் அந்த வாத்தை கொன்று அதை திறந்தபோது அது வெறுமையாக இருந்ததை அவன் கண்டான். பொன் முட்டைகள் எதுவும் அங்கு இருக்கவில்லை. இப்போது பொன் முட்டைகளை பெறுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. பொன் முட்டைகளை கொடுத்து தன்னுடைய வாத்தை அந்த விவசாயி கொன்றுவிட்டான். இந்த கதைக்குள் ஒரு இயற்கை விதியும் ஒரு கோட்பாடும் ஆற்றலுக்கான அடிப்படை வரையறை ஒன்றும் மறைந்துள்ளது. பெரும்பாலான மக்கள் பொன் முட்டை கருத்து கண்ணோட்டத்தில் இருந்துதான் ஆற்றலை பார்க்கின்றனர். நீங்கள் எவ்வளவு அதிகமாக உற்பத்தி செய்கிறீர்களோ, எவ்வளவு அதிகமாக செயல்படுகிறீர்களோ, நீங்கள் அவ்வளவு அதிக ஆற்றல் வாய்ந்தவராக இருப்பீர்கள். ஆனால் இக்கதை நமக்கு காட்டுவதைப் போலவே உண்மையான ஆற்றல் 2 விஷயங்களின் ஒரு செயல்பாடாகும். உற்பத்தி செய்யப்படும் பொருள், அதாவது பொன்முட்டைகள், மற்றும் உற்பத்தி செய்கின்ற சொத்து அல்லது உற்பத்தி செய்வதற்கான திறன், அதாவது வாத்திங்க. பொன்முட்டைகள் மீது மட்டும் கவனத்தை குவித்துவிட்டு வாத்தை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் ஸ்வீகரித்தால் அந்த பொன்முட்டைகளை உற்பத்தி செய்கின்ற சொத்தை வெகு விரைவில் நீங்கள் இழந்து விடுவதை நீங்கள் காணுவீர்கள். மறுபுறம் பொன்முட்டைகள் மீது எந்த ஆர்வமும் இன்றி அந்த வாத்தின் மீது மட்டும் அக்கறை காட்டி அதை நீங்கள் கவனித்து வந்தால் வெகு விரைவில் உங்களுக்கோ அல்லது அந்த வாத்திற்கோ உணவளிப்பதற்கு உங்களுக்கு எந்த வழியும் இல்லாமல் போய்விடுவதை நீங்கள் காணுவீர்கள். ஆற்றலானது சமநிலையில் அடங்கியுள்ளது. இதைத்தான் நான் உற்பத்தி திறன் சமநிலை என்று அழைக்கிறேன். இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.